இன்றைய வேத வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 2 விதமான வழியை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஒன்று இடுக்கமான வாசல் வழி, இன்னொன்று விசாலமான வழி. பொதுவாக இடுக்கமான வாசல் வழியா நம்ம உட்பிரவேசிக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். அந்த இடுக்கமான வழியின் பாதையில போகும் பொழுது, இல்ல ஒரு மலைப்பாங்கான இடத்துல போகும் பொழுது, மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நம்ம என்ன செய்வோம்? அந்த பாதையை நம்ம கடந்து போவோம். கடந்து போனதுக்கு அப்புறம், திரும்ப அந்த மலை உச்சிக்கு போனதுக்கு அப்புறம், நம்ம என்ன செய்றோம்? எல்லாம் அந்த சைட்டையும் நம்ம பார்க்குறோம். எல்லா நம்ம காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த விசாலமான வழியில பாருங்க, எல்லா இடத்துலயும் எந்த தொந்தரவும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி, விசாலமான இடத்துல ரொம்ப என்ன செய்றோம்? எந்த கவனமும் இல்லாம, நமக்கு எதிரா யாரும் வரமாட்டாங்க. எந்த தடங்களும் இருக்காது. அதேபோல நீங்க ஹைவே பார்க்கும்போது, அதில டூ அண்ட் ஃப்ரோ அப்படின்னு இருக்கும். அதில ஒரு சைடு போறதுக்கு மட்டும், இன்னொரு சைடு வர்றதுக்கு மட்டும் தான் இருக்கும். அப்ப என்ன செய்றாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. ஆப்போசிட்ல யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வண்டிய வேகமாக என்ன செய்றாங்க, அழுத்துவாங்க. நம்முடைய வாழ்க்கையில அந்த விசாலமான வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னா கடவுள் பயம் இல்லாம, நம்ம மனப்போன போக்குல போறது தான் விசாலமான வாழ்க்கை. ஆனா இடுக்கமான வாசல் வழியா நம்ம பிரவேசிக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் நடக்கும்போது, பொல்லாத பாவத்திலிருந்து பாவ சிந்தனையிலிருந்து நம்ம பரிசுத்தமா நம்ம வாழும்போது ஒரு இடுக்கமான வாசல். ஆனா அவருடைய வருகையின் போது யாரெல்லாம் இடுக்கமான வாசல் வழியா பிரவேசித்தாங்களோ, யாரெல்லாம் அவரை உண்மையா தேடினாங்களோ, அவருடைய 2ஆம் வருகையில என்ன செய்வாங்க? சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. ஆனா விசாலமான வழியில போகிறவங்க தன்னுடைய ஜீவனை கெடுத்துக் கொண்டு பொல்லாத பாவ வழியில இருந்து அவங்க நரகத்தின் பாதையில அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதிலிருந்து நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட அவரோடு கூட நம்ம பிரயாணம் பண்ணும்போது அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். ஆமென்.